வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்ற முழக்கத்தோட இந்த தேர்தல் களத்தை சந்திக்கவிருக்க திமுகவினருக்கு இந்த முறை இந்த தேர்தல் மிகப்பெரிய சிக்கல்களும் சவால்களும் நிறைந்ததா இருக்க போகுது அப்படிங்கிறத இப்பவே உணர்ந்து அங்கங்க கூட்டங்கள் போடுறதா இருக்கட்டும், அங்கங்க கட்சி சார்ந்த சில நலத்திட்டங்களை செய்யறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் முன் வந்திருக்காங்க. திமுக ரொம்ப மும்முரமா இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய சவால்களை கணிச்சு பெண் நிறுவனம் மூலமா ரொம்பவே சிக்கல்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ரொம்ப கீனா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு. 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் இயக்கங்களோட திமுக இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னாலும் கூட பல்வேறு சூழல்கள்ல சில தொகுதிகள் அவங்களுக்கு ரொம்ப கடுமையான சவால் நிறைந்த தொகுதிகளா இருக்கும்னு சொல்லப்படுது. குறிப்பா அந்த 10 தொகுதிகள். இந்த 10 தொகுதிகள் என்னென்ன, அங்க திமுகவுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருக்க போது, எப்படி இதை சந்திக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய களப்பணியை ரொம்ப மும்முரமா ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த வகையில தொகுதி பங்கீடு அப்படின்றதுல திமுக கூட்டணிக்குள்ள இழுபறி இருந்தாலும் கூட அதை சுமூகமா ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தொகுதிகள் பங்கீடை தாண்டி எந்தெந்த கட்சிகளுக்கு எங்கெங்க வின்னிங் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கீனா வாட்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது சில 10 தொகுதிகள்ல மட்டும் திமுகவினருக்கு ரொம்ப கடுமையான ஒரு போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல திமுக கையில ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த ரிப்போர்ட்டை யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா உளவுத்துறையில இருந்தும் அந்த ரிப்போர்ட் வந்திருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம பெண் நிறுவனம் அவங்க நடத்தின ஒரு சர்வேவின் அடிப்படையில அவங்களுமே இந்த 10 தொகுதிகள்ல நமக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே சவாலா இருக்கும், வெற்றி வாய்ப்பை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்களாம். இந்த 10 தொகுதிகள் எங்கெங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல இருக்கு, அதுக்கப்புறமா மத்திய மண்டலம், வட மண்டலத்துல இருக்கக்கூடிய 2 மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் திமுகவுக்கான சவால்கள் நிறைந்த 10 தொகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா கடந்த சட்டமன்ற தேர்தல்ல வடக்கு மண்டலம் முழுவதுமாவே திமுக கோட்டையா மாறுச்சு. ஏன்னா திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 35 தொகுதிகள்ல ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த தொகுதிகள் இல்லாம ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே கணிசமா தான் அதிமுகவுடைய வெற்றி இருந்துச்சே தவிர வடக்கு மண்டலம் முழுவதுமாவே திமுக கோட்டையா மாறி இருந்துச்சு. அதே மாதிரி திமுக கோட்டை விட்ட தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோவை, தர்மபுரி இந்த 2 மாவட்டங்கள்லயுமே அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு போனாங்க. அந்த வகையில தான் எப்படி திமுகவுக்கு சாதகமா அமைஞ்சதோ வடக்கு மண்டலம், அந்த மாதிரி அதிமுகவினருக்கு கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அந்த கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸா அமைஞ்சிருந்துச்சு கடந்த தேர்தல். இந்த தேர்தலையுமே கொங்கு மண்டலம் இப்ப திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலா அமைந்திருக்கு அப்படின்னு தான் பெண் நிறுவனமும் உளவுத்துறையும் கொடுத்த அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பூர், கோவை, ஈரோடு, நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இப்படின்ட்டு 7 மாவட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டமும், மத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டமும் திமுகவுக்கு இந்த முறை சிக்கல் நிறைந்ததாகவும் சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்கும்னு சொல்லப்படுது. இதே கொங்கு மண்டலத்துல திருப்பூர்லயும் சேலத்திலையும் தலா ஒரு தொகுதியில மட்டும்தான் திமுகவினர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி ஈரோட்ல 3 தொகுதிகளில் மட்டும்தான் திமுகவுக்கான வெற்றி அப்படிங்கிறது இருந்திருக்கு. சோ இப்படி கொங்கு மண்டலத்துல முழுக்க அதிமுக கூட்டணியினர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கும் போது அங்க நம்ம எப்படி தங்களுடைய வாக்குகளை பறிக்க போறோம் அப்படிங்கிறதுல திமுகவினர் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பாமக பிளவுபட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாமகவுக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது விழுப்புரம், கடலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதிகமாவே இருக்கு. அப்ப அதிமுகவோட அன்புமணி ராமதாஸ் தரப்பு பாமக இருக்கும்போது அந்த வாக்குகள் அவருக்கு கணிசமா போகும். இதுவே ராமதாஸ் அவர்கள் இந்த தேர்தல் களத்தை தனித்து சந்திக்க போறாரு அப்படின்ற பட்சத்துல திமுகவுக்கு அது சாதகமா அமையும். ஆனா ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கே போயிட்டாங்க அப்படின்னா மொத்தமாவே அந்த பாமக வாக்கு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு போகும். இந்த 3 மாவட்டங்கள் விழுப்புரம், கடலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அது திமுகவுக்கு இன்னும் மிகப்பெரிய சிக்கலா மாறும். இதை ஈடு பண்றதுக்காக தான் பாமகவினுடைய செல்வாக்கு அந்த இடத்துல எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி கணிசமா செல்வாக்கு இருக்கக்கூடிய தேமுதிகவினரை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாம அந்த இடத்துல கணிசமா தங்களுடைய வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய விசிகவினருக்கும் இந்த முறை விஜய் வர்றதுனால ஒரு அடி ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அவங்களுடைய வாக்குகளை தாவேகாவினர் கவருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கு. சோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் விசிகவினருடைய கணிசமான வாக்கா இருக்கட்டும், இல்ல தேமுதிகவை உள்ள கொண்டு வந்து அந்த பெல்ட்ல இன்னும் ஸ்ட்ராங்கா வேலை செய்யறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் ரொம்பவே ஆர்வம் காட்டி வராங்க. அதே மாதிரி சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்திலையும் திமுகவினருக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறதா சொல்லப்படுது. நான் ஏற்கனவே சொன்னல, சேலம் மாவட்டத்திலேயே ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் திமுகவினர் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல திமுக எப்படி தங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்திக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. அதே மாதிரி கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களை
எடுத்துக்கிட்டாலும் கூட திமுகவுக்கு சவால் நிறைந்ததா இருக்கு. தர்மபுரியும் ஏற்கனவே பாமகவினுடைய செல்வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமா இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த 2 மாவட்டங்கள்லயுமே பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல முகம் தெரிந்த அளவுக்கு ரொம்ப செல்வாக்கான நபர் திமுக தரப்புல இருந்து யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது தர்மபுரியினுடைய மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பழனியப்பன் மட்டும்தான் அந்த இடத்துல பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கணிசமான செல்வாக்கு உடைய நபரா இருந்தாலும் கூட அவரு அதிமுகவில இருந்து வந்தாரு அப்படிங்கிறதுனால அவருக்குமே அங்க செல்வாக்கு குறைவா தான் இருக்கு. ஸோ அப்ப இந்த மாவட்டங்கள்ல எப்படி திமுகவினர் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால் நிறைந்ததா இருக்க போகுது. அதே மாதிரி கோவையை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை அதிமுகவினர் ஸ்வீப் அடிச்சாலும் கூட இந்த முறை அங்க திமுக கணிசமான இடங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்காவே வின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்பிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா கோவையினுடைய பொறுப்பாளரா இந்த முறை செந்தில் பாலாஜியை நியமனம் செய்திருக்காங்க. ஏற்கனவே கரூர், திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இருந்ததுனாலையும் கரூர்ல குறிப்பா செந்தில் பாலாஜி ஒர்க் பண்ணதுனாலையும் நமக்கு அங்க ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்ப இந்த முறை கோவையினுடைய பொறுப்பாளரா செந்தில் பாலாஜி அவர்களை போட்டது மூலமா கணிசமான தொகுதிகளை நம்ம அழகாவே ஸ்ட்ராங்கா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரோடு பக்கமும் கூட ஏற்கனவே திமுக தரப்புல இருந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல பெரியசாமி இருக்காரு அண்ட் முத்துசாமியும் இருக்காங்க. முத்துசாமி, பெரியசாமி 2 பேருமே அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ்னு சொல்லப்பட்டாலும் ஒரு பக்கம் முத்துசாமி அவர்கள் அதிமுகவினுடைய முகமாவே இன்றளவும் பார்க்கப்படுகிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஐயமும் திமுக தரப்புல இருந்து இருக்கு. ஏன்னா சமீபத்துல திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில இருந்து விஜய் பக்கம் தாவேகாவுக்கு போய் இணைந்த போது கூட அந்த இடத்துல முத்துசாமி அவர்களை வைத்து திமுகவுக்குள்ள செங்கோட்டையன் அவர்களை இழுக்க போறாரு அப்படின்ற தகவல்களும் இருந்துச்சு. ஆனா திமுகவினுடைய அந்த ஒரு அழைப்பை ஏற்காம செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா பக்கம் போய் இணைந்துட்டாரு அப்படின்ற தகவல்களையும் பார்த்தோம். சோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவருக்கு கணிசமான செல்வாக்கு இருக்கு முத்துசாமி அவர்களுக்கு அப்படின்னாலுமே கூட இன்னும் சில மக்கள் அவரை அதிமுகவினுடைய ஒரு பிரதிநிதியா தான் பாக்குறாரு. அதிமுகவினுடைய ஒரு ஃபேஸா இருந்துருவாரோ அப்படின்ற ஒரு ஐயமும் திமுக தரப்புல இருக்கு. ஆனாலும் கணிசமான வெற்றி ஈரோட்ல திமுகவுக்கு கிடைச்சிருக்கு. பட் இந்த முறை அது சாதகமா அமைய போகுதா இல்ல பாதகமா அமைய போகுதா அப்படிங்கிறத பொறுத்துதான் பார்க்கணும். அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டம், ஏற்கனவே நம்ம கொங்கு மண்டலத்துல பேசியிருந்த இந்த கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த தாக்கம் அப்படிங்கிறது திண்டுக்கல்லையும் எதிரொலிக்கும் அப்படின்னு திமுகவினர் நம்புறாங்க. இப்ப திமுகவினர் திண்டுக்கல்லையுமே எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. கொங்கு மண்டலத்துல அதிமுகவினர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றதுக்காகவே இதனுடைய அந்த ஒரு இம்பாக்ட் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலேயே திமுக தரப்புல இருந்து நியமிக்கப்பட்ட தேர்தல் நிர்வாகிகளா இருக்கட்டும், மண்டல பொறுப்பாளர்களா இருக்கட்டும், இவங்க மிகப்பெரிய கலக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் தாண்டி இந்த பகுதிகளில் என்னென்ன வேட்பாளர்களை நிறுத்த போறாங்க திமுகவினர் அப்படின்னு சொல்லப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாமகவுக்கு எப்படி கணிசமான வாக்கு இருக்கோ அதே மாதிரி தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய கணிசமான வாக்கு அவங்க கூட்டணிக்குள்ள பிளே பண்ண போற அந்த ரோல் அப்படிங்கிறதும் விசிகாவுக்கு அங்க இருக்கக்கூடிய கணிசமான வாக்கு அப்படின்ட்டு இதை எல்லாத்தையுமே டேலி பண்ணி எந்தெந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு திமுகவினர் நம்புறாங்களோ அந்த இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கே கொடுக்கிறதாகவும் திமுக ஒப்புக்கொண்டதா சில தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அதே மாதிரி சில தொகுதிகள் சவால் நிறைந்த தொகுதிகளா இருக்க இடத்துல திமுகவினுடைய நிர்வாகிகளையே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்களா பார்த்து சூஸ் பண்ணி அந்த இடங்கள்ல போட்டியிட வைக்க போறதாகவும் ரொம்ப மும்முரமா அதற்கான வேலைப்பாடுகள் போய்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே தாண்டி இன்னைக்கு தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் வரும்போது திமுகவுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு சவால் நிறைந்ததா இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், வடமண்டலங்கள்ல கேடிசிசி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இது 4மே திமுகவினுடைய கோட்டையா அமைந்தாலும் கூட சென்னையில உத்தேசப்பட்டியல தாவேகாவினர் சில தொகுதிகளுக்கு வெளியிட்டிருக்காங்க. அது அபிஷியலா வரல அப்படின்னாலுமே இந்த இடத்துல சென்னையை பேஸ் பண்ணி அது இருக்கும்போது ஒரு கலக்கத்தை பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தென் மாவட்டங்கள், தென் மண்டலங்கள் எடுத்துக்கிட்டோம்னாலும் கூட திமுகவுக்கான கணிசமான வாக்கு வங்கி அப்படிங்கிறது அங்க அதிகமாவே இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு தூத்துக்குடியா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் அவங்களுடைய வாக்கு வங்கி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் அந்த மாவட்டங்கள்ல காங்கிரசினுடைய செல்வாக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலையும் திமுக கூட்டணிக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தென் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல சவாலா இருக்காது. அப்ப நார்த்தோ சவுத்தோ ஓகே தான், இடையில இருக்கக்கூடிய இந்த மத்திய மண்டலமா இருக்கட்டும், கொங்கு மண்டலம், இது ரெண்டும் தான் திமுக இந்த வாட்டி மேஜரா ஃபோக்கஸ் பண்ணி
ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸை நிக்க வைக்க போறாங்க. அது கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல திமுகவினுடைய கேண்டிடேட் நின்றாலும் சரி, இதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2 மாசமா வகுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இத்தனை ஸ்ட்ராட்டஜிக்கு பிறகும் திமுகவினர் இந்த இடங்கள்ல வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுகவுக்கு கொங்கு மண்டலத்துல வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.